ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீர்களாக. ஞாயிற்றுக்கிழமை காலை கர்த்தருடைய நாள். யோவான் சொல்லும்போது சொன்னான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அந்த அவன் ஆவிக்குள்ளானதுனால கிடைக்கப்பட்ட ஒரு அரும்பெரும் பொக்கிஷம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த நாளில் நம்ம ஆவிக்குள்ளா இருக்கத்தக்கதாக நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. அது நிமித்தமாய் நமக்குள்ளிருந்து சில அரும் பெரும் பொக்கிஷங்கள் வெளிவர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைகள் காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் நடைபெறும். சாயங்காலம் யூத் சர்வீஸும் அதே போல 6 மணிக்கு விடுதலை ஆராதனையும் நடைபெறும். இவைகள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வசதிப்பட்டவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீத பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது நல்லா தியானம் பண்ணுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வந்திருக்கும் போதும் வரும்போதும் வந்த பிற்பாடும் உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் என்னவா இருக்கட்டும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய கண்கள் பர்வதமாகிய கர்த்தரையும் பர்வதங்களை உண்டாக்கின கர்த்தரையும் நோக்கி பார்த்தால் அல்லேலூயா சொல்லியிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னுடைய ஒத்தாசை மனுஷனிடத்திலிருந்து வராது. மனுஷனுக்கு ஆலோசனை சொல்லுவான், ஆனால் ஒத்தாசை அவங்ககிட்ட வராது. ஆனால் எங்களுடைய ஒத்தாசை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வரும்போது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். நம்முடைய முகம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது அது ஒண்ணுதான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதற்கப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாம் அங்கே நம் கண்களை ஏறெடுத்ததினாலே நமக்கு ஏற்படக்கூடியதான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். உன் காலு கூட தள்ளாட விட்டாரப்பா. அல்லேலூயா. நம்முடைய நடைகள் பல வேளைகளை தள்ளாடி போகிறதே. வயதாக ஆக மூட்டு வலி, கால் வலி, கணுக்கால் வலி, ஜாயிண்ட் பெயின், நடக்க முடியாத இருக்கும்போது அந்த கால்களை கூட தள்ளாடாதபடி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் அல்லவா. அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாத்துக்கும் மேல இந்த சரீர பிரகாரமாக உள்ள பாடுகள் எல்லாம் நீக்கி அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஆனால் நான் திரும்ப ஒரு காரியம் சொல்லுகிறேன், நம்முடைய சரீர பிரகாரமாக உள்ள பாடுகளுக்கு அவர் விடுதலை தராமல் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அடிக்கடி சொல்லி வருகிறது போல, ஒரே கண் உள்ளவனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது, 2 கை உள்ளவனாய் நரகத்துக்கு போறது காட்டிலும் ஒத்த கையனாய் பரலோகத்துக்கு போறது நல்லது. ஆரோக்கியவானாய் நரகத்துக்கு போறதை காட்டிலும் வியாதி உள்ளவனாய் பரலோகத்துக்கு போறது ரொம்ப நல்லது. ஏனென்று கேட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நமக்கென்று சொர்க்கம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு இங்கே சொல்லியிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் குவலை காப்பார். ரொம்ப முக்கியமான காரியம் என்று கேட்டால், அவர் உன் ஆத்மாவை காப்பார். அதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஆத்மாவை காத்துக்கொள். அந்த ஆத்மாவையும் அந்த இருதயத்தையும் காத்து கொண்டால் அதனிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போவதாக. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை உயர்த்துங்கள். பரிசுத்த பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு நாங்கள் ஓடோடி வரும்போது கர்த்தாவே, எங்களுடைய உள்ளங்கள் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒத்தாசைப்படும். அது நிமித்தமாக எங்கள் கால்கள் தள்ளாட ஒட்டாமல், பகலோ வெயிலோ எங்களை சேதப்படுத்தாமல், எங்கள் ஆத்மா காக்கப்பட்டதாய், போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காக்கப்பட்டவர்களாய், mercy and goodness shall follow. அப்படியாய் நடத்தும் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.